ஷார்ட் வீடியோ நம்பர் 29 பவித்ரம் என்று எப்போது சொல்லப்படும்? तो जो भी 10 इंद्रियां हैं, चाहे ज्ञान इंद्रियां हो, चाहे कर्म इंद्रियां हो, अगर ऐसी अभ्यस्त हो जाए बाबा की याद में रहने की, என்னவெல்லாம் 10 உறுப்புகள் இருக்கிறதோ, ஞான இந்திரியங்களும் சரி, கர்ம இந்திரியங்களும் சரி, ஒருவேளை பாபாவின் நினைவில் இருப்பதற்கு அப்படி அபியாசமாகிவிட்டால், कैसी अभ्यस्त हो जाए எப்படி அபியாசமாக வேண்டும்? कि मन बुद्धि में वो बाप ही दिखाई दे, மனம் புத்தியில் அந்த தந்தை மட்டும்தான் தெரிய வேண்டும். दूसरा कोई नजदीक आ जाए, संपर्क में आ जाए, संबंध में भी आ जाए, तो भी हम हमारी इंद्रियों को उसका अनुभव न हो. மற்றொருவர் நம்முடைய நெருக்கத்தில் வந்தாலும், தொடர்பில் வந்தாலும், சம்பந்தத்திலும் வந்தாலும் கூட நம்முடைய உறுப்புகளுக்கு அதனுடைய அனுபவம் ஆகக்கூடாது. क्यों अनुभव न हो? क्योंकि मन बाप की याद में लगा हुआ है. ஏன் அனுபவம் ஆகக்கூடாது? ஏனென்றால் மனம் தந்தையின் நினைவில் ஈடுபட்டிருக்கிறது. ऐसा मन अगर हम कंट्रोल कर लेवे, அப்படி மனதை நாம் ஒருவேளை கண்ட்ரோல் செய்து விட்டால், तो कहेंगे पवित्र हुए, पावन है. அப்போது சொல்லப்படும் பவித்திரமானது, தூய்மையானது. अगर मन कंट्रोल नहीं है, ஒருவேளை மனம் கண்ட்ரோல் இல்லை என்றால், उन इंद्रियों के भोगों में आसक्त हो जाता है, आकृष्ट हो जाता है, खिंच जाता है. इसका मतलब हमारी आत्मा पतित है. அந்த இந்திரியங்களின் சுகபோகங்களில் பற்று ஏற்பட்டு விடுகிறது, ஈர்க்கப்படுகிறது, இழுக்கப்படுகிறது என்றால், இதன் அர்த்தம் நம்முடைய ஆத்மா தூய்மையற்றது.